அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் குஜராத் டைட்டன்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச்க்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச், அதாவது நேற்று மேட்ச் வெறித்தனமாக செம்ம மேட்ச். அது நம்மளுக்கு நிறையவே அந்த ஜோதிட ரீதியாக நிறைய பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க பஞ்சாப் கிங்ஸ்லேருந்துன்னு தெரிஞ்சுது. அப்பட்டமாக பஞ்சாப் கிங்ஸ் தான் ஜெயிக்குங்கிற மாதிரி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே ஜெயிச்சிருந்தது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ஹேட்ரிக் அடிச்சிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது போக இந்த 12 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் தான் ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா சப்போஸ் டாஸ் போட்டதுக்கப்புறம் நேற்று மாதிரி நிறைய புது பிளேயர்ஸ் உள்ளே வந்திருந்தாங்க. அதாவது குவிண்டன் டிகாக் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நம்ம போடுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் புது பிளேயர்ஸ் உள்ளே வராங்கன்னா நம்ம அதில் ப்ரெடிக்ஷன்ஸ் தருவோம், அந்த பிளேயர்ஸை பற்றினது. சரி, இப்போ யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி சுப்மன் கில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாஸ் பட்லர், ககிசோர் ரபாடா, வாஷிங்டன் சுந்தர், பிரசித் கிருஷ்ணா, ராகுல் தெவாட்டியா இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த குட் ப்ரிடிக்ஷன்ஸ்லேயே நீங்கள் அந்த உத்து கவனிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி, அப்புறம் பிரேக் த்ரூ இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோன்னா அவங்க சூப்பராக விளையாடுறாங்க. இப்போ நம்ம நேற்று குவிண்டன் டிகாக் எக்ஸ்ட்ராடினரின்னு கொடுத்துருப்போம், நல்லா விளையாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேயுமே நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். பட் ஆனால் நேற்று நம்ம குட் பிக்ஸில் கொடுத்துருந்த 7 பிளேயருமே நல்லா விளையாண்டுருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட ட்ரீமில் வந்திருந்தாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, இப்போது டீம் எடுக்கிறதுலாம் நானே அனலைஸ் பண்ணி போடுறதுலாம் எனக்கு கொஞ்சம் அந்த அரை மணி நேரத்தில் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலை வேண்டாம். நம்ம டெலிகிராம் சேனல்லே நம்ம 5 ட்ரீம் டீம் தரோம். அதில் கேப்டன் வைஸ் கேப்டனை மட்டும் நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனையோ இல்லை நல்ல பவுலரையோ எடுத்துக்கோங்க. நான் இவ்வளவு நாளாக ஆல்ரவுண்டர் தான் தரேன். அதனால் அதில் கொஞ்சம் மாறுதல்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஷாருக் கான் நல்லா விளையாடுவார், அஜிங்கே ரஹானே, ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, ஃபின் ஆலன், ரமன்தீப் சிங் இவங்க எல்லாமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டீசென்ட் பிக், சேஃப் பெட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் அவங்க குட் பிக்கில் தான் வராங்க. இருந்தாலும் நம்ம ரிஸ்கி கேம்பிளில் இருக்கிற பிளேயர்ஸை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. அனுகூல் ராய், அப்புறம் வைபவ் அரோரா இவங்களும் இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாஸ் போடுறதுக்கப்புறம் எந்த டீம் வின் பண்ணுங்கிறத நம்ம டெலிகிராம் சேனலில் தான் போடுவோம். இதுலேயுமே பிளேயர்ஸ் எவ்வளோ கவுண்ட் வராங்க அப்படிங்கிறத வச்சு போடுவோம். பட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் ரிஸ்கி கேம்பிளில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரஷித் கான், கிளென் பிலிப்ஸ், அப்புறம் அசோக் சர்மா, கேம்ரன் கிரீன், அங்க்ரீஸ் ரகுவன்சி இவங்க எல்லாருக்குமே 75% நல்லா இருக்குது. முகமது சிராஜுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க் தான், அதனால் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். ஸோ இதிலேருந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போடுவோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வின்னர் ப்ரிடிக்ஷன்ஸு, ட்ரீம் 11, டாஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்ட் 2ன்னு பார்க்கும்போது பிளெஸ்ஸிங் முசர்பானி, அவருமே 75% நல்லா இருக்குது. ஸோ எடுத்துக்கலாம். அடுத்தா இன்றைக்கி யார் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா சாய் சுதர்ஷன், சுனில் நரேன், ரவுமன் பவல் இவங்க 3 பேருமே இன்றைக்கி ரொம்ப சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10 அந்த மாதிரி 10-20 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெருசாக ட்ரீம் 11 வர அளவுக்குலாம் அடிக்க மாட்டாங்க. அடுத்ததாக ட்ரீம் டீம், அதாவது 2 டீமுமே எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னா 7 ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது 7 இருக்குது. ஆனால் டாஸ் போட்டதுக்கப்புறம் பேஸ்ட் அப்போ அந்த பிளேயர்ஸ், புது பிளேயர்ஸ் உள்ளே எப்படி வராங்கிறத பொறுத்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் மாறும். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க மறக்காமல். அடுத்ததாக ஹோரா வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது பாக்ஸ் இருந்தால் விளையாடுவாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளையாட மாட்டாங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸு, செகண்ட் இன்னிங்ஸு 2 பாகமாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே முதல் பாகம், 2வது பாகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷித் கான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஓவர் போடுறாரு அப்படின்னா நல்லா விளையாடுவார். சாய் சுதர்ஷன் அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி பார்க்கும்பொழுது 2 டீமுமே 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுற மாதிரி பிளேயர்ஸ்லாம் எதுவுமே யாருமே இல்லை. ஆவரேஜ், புவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் டோட்டல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சப்போஸ் கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 160 180 தான் வருவாங்க, பெருசாலாம் ரன் வராது. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்களேன், ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாவது பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட்னா இந்த ஃபோனுக்கு கால் பண்ணுங்கள்.